ரயில் விபத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்தும் அங்கு மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு பணிகள் பற்றியும் அங்கிருந்து ஸ்ரீதர் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். சென்னையிலிருந்து புறப்பட்ட மங்களூர் எக்ஸ்பிரஸ் கடலூர் மாவட்டம் பூவனூர் அருகே வரும்போது இன்று காலை 2 மணி அளவில் திடீரென தடம் புரண்டது. குறிப்பாக கடைசியாக வந்த 6 பெட்டிகள் தான் இந்த விபத்தில் சிக்கியுள்ளது. 4 பெட்டிகள் அந்த தண்டவாளத்தை ஒட்டி கீழே இருக்கிறது. மற்ற 2 பெட்டிகள் தலைகுப்புற கவிழ்ந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 800 மீட்டர் அளவிற்கு இந்த தண்டவாள பாதை என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. இந்த தண்டவாளம் பாதிக்கப்பட்ட காரணத்தினால்தான் தற்போது இந்த ரயில் விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் சொல்லப்படுகிறது. காரணம் முதலில் தண்டவாளம் கவிழ்ந்திருந்தால் தகர்த்தப்பட்டிருந்தாலோ வேறு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலோ இந்த ட்ரெயின் முழுவதுமாக மிகப்பெரிய விபத்தில் சிக்கியிருக்கும். ஆனால் முதல் கிட்டத்தட்ட 8-9 பெட்டிகள் சாதாரணமாக சென்றுள்ளதாகவும் அதன் பிறகு 6 பெட்டிகள் தான் இந்த விபத்தில் சிக்கியதாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக தான் இந்த தண்டவாளம் வலுவிழந்து வேகமாக வந்த ட்ரெயின் காரணமாக தண்டவாளம் வலுவிழந்து இறுதியாக வந்த சமயத்தில் பெட்டிகள் கவிழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக கடலூர் காவல்துறை இங்கே குவிக்கப்பட்டு முதல்கட்ட விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையின் அடிப்படையில் தான் தற்போது ரயில்வே துறை அதிகாரிகளும் அவர்கள் கொடுத்த அந்த அனுமதியின் பேரில் தற்போது பணிகள் மேற்கொள்ளப்படுகிறார். குறிப்பாக இந்த பகுதியில் எந்த மாதிரி விபத்தில் ஏற்பட்டது, அதற்கான காரணம் என்ன, ரயில்வே துறையும் தற்போது ஒரு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இங்கே விபத்தில் சிக்கிய 42 பேர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டார்கள். கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார், கடலூர் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் ஆகியோர் இங்கே பார்வையிட்டு என்ன மாதிரியான தேவைகள் இருக்குதுன்னு அவர்களுக்கு அந்த பூர்த்தி செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கும் பயணிகளை உடனடியாக பேருந்து மூலியமாக வெளியூருக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கும் அந்த ட்ரெயினை கவிழ்ந்த அந்த பெட்டிகளை மீட்கும் பணிகள் தற்போது பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இந்த பகுதியில் தற்போது அந்த தண்டவாளங்கள் சரி செய்யும் பணி மேற்கொள்ளப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவ இடத்திற்கு ஒரு மீட்பு குழுவும் ட்ரெயின் மூலமாக வரவழைக்கப்பட்டு அந்த ட்ரெயினும் தற்போது இங்கே வந்தடைந்துள்ளது. அதில் இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு தற்போது பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணி என்பது இன்று மாலையோ நாளை காலை வருமோ தொடரும் என சொல்லப்படுகிறது. காரணம் 800 மீட்டர் அளவிற்கு இந்த தண்டவாளம் என்று பாதிக்கப்பட்டது. அதன் காரணமாக இந்த பணிகள் என்பது நாளை வரைக்கும் தொடரும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ரயில்வே துறை அதிகாரிகள் எந்த விதமான பதிலும் அளிக்க மறுத்துவிட்டார்கள். புதிய தலைமுறைக்காக ஸ்ரீதர்.